கொரோனா JN1 தாக்குதல் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்களை வீட்டிலேயே வைத்து சிகிச்சை தரலாம். அது எப்படி என்று இந்த பதிவில் பார்க்கலாம். ஜுரம், தலைவலி, ஜலதோஷம் இருந்தால் அதற்கான உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளலாம். மூக்கடைப்பு, தொண்டைப்புண் இருந்தால் ஆவி பிடிப்பதன் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ளலாம். ஆவி பிடிப்பது என்பது இதையெல்லாம் குணப்படுத்தும் காரியத்தை செய்யாது. அது இதனால் ஏற்படும் சிரமங்களை வெகுவாக குறைத்து அமைதியான சூழலை ஏற்படுத்தும். தினசரி உடலின் வெப்பநிலையை பார்த்து ஜுரத்தின் தன்மையை கண்டறிய வேண்டும். நோய் அறிகுறிகளுக்கு ஏற்ப சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். தினசரி ஆக்சிஜன் மீட்டர் மூலம் நமது உடலின் ஆக்சிஜன் இருப்பினை தெரிந்து கொள்ளலாம். நமது உடலின் ஆக்சிஜன் இருப்பு 94ற்கும் கீழ் குறைவாக இருக்கக்கூடாது. ஆக்சிஜனின் இருப்பு 94ற்கும் குறைவாக இருந்தால் அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நோயின் தன்மை கடுமையாக இருந்தால் மருத்துவமனைகளுக்கு சென்று உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வீட்டில் இருந்தபடியே இந்த சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள முடியும். அன்பின் இனிய நண்பர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் பூமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.